ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாமாங்க. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை இருந்தால் எடுத்துக்கோங்க. பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தக்காளி அதுவும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். பூண்டு புல், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சுருண்டு வர வரைக்கும் வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம சப்பாத்தியை இது மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. கையில் குட்டி குட்டியாக பிச்சுக்கிறதுனாலும் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி வதங்கிட்டுருக்கு. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சப்பாத்திலையும் இருக்கும். கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இது கூடவே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிறிது பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்னும் தக்காளியெலாம் மஞ்சிரும். வேறு சாஸ் எதுவுமே சேர்த்தாதீங்க. அது அதிகம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பச்சை வாசனை போகட்டும். மசாலாலாம் தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கேரட், பீன்ஸ், வெங்காயத்தாள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் ரொம்ப வேணும்னாலும் லெமன் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. வேறு எதுவும் சாஸ்லாம் சேர்த்துக்காதீங்க. இதுவே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு காட்டுறேன். நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாகிடும். இது கூட தயிர் ஆனியன் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி மீதி ஆகிட்டாலும் செய்யலாம். இல்லை நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகிடும் சப்பாத்தியை.
தேங்க்யூ டு ஆல், டேக் கேர். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல், டேக் கேர், பாய். சப்ஸ்கிரைப்